Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு எப்போ மாதிரி தாறுமாறான அப்டேட்ஸ் இருக்கு. ஐபோன்ல ஸ்லிம்மா ஒரு சூப்பரான வேரியன்ட் வர போகுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும். ரெட்மில இருந்து ரெட்மி K80 Proவோட டீடைல் தெரிய வந்திருக்கு. அதையும் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். நீங்க வந்து ஐக்யூவோட Z9S Proக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது விவோல இருந்து அதே மாதிரி ஒரு போன் லான்ச் ஆக போகுது கம்மி விலையில அப்படின்னா நல்லா இருக்கும்ல. சோ அதையும் ஷேர் பண்றேன். இப்பதான் அமேசான் பிளிப்கார்ட் ஆஃபர் முடிஞ்சிச்சு, அடுத்தடுத்த ஆஃபர் வருது அப்படின்னா நல்லா இருக்கும்ல. ஸோ இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் நேற்று வந்து இந்த மைக்கை பத்தி சொல்லியிருந்தீங்க, வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பக்கம் கலாச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. சரி, இப்போ இன்னைக்கான அப்டேட்ஸை பார்த்துடலாமா. இன்னைக்கு லினோவாலேருந்து லினோவா லீவியன் டேபை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் கவரும் பண்ணியிருந்தாங்க. இந்த டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன டிஸ்பிளேயோட வர டேப், ஆனால் ஃபிளாக்ஷிப் டேப். இதுல வந்து 8.8 inches டிஸ்பிளேயோட வருது. கூடவே ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 13 MP மெயின் கேமரா, 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருந்தாங்க. 6650 mAh பேட்டரி, 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இது வந்து ஒரு 40,000 பிரைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 40,000 ஓகே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் சொல்லிட முடியாது. இது எனக்கு தெரிஞ்சு நான் வச்சிருக்கவே அதோட பெட்டர் அப்படின்னு தோணுது. நீங்க வந்து எனக்கு காம்பாக்டா வேணும், பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் அந்த டேபை கன்சிடர் பண்ணுங்க. மற்றபடி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அடுத்து நான் சொல்லியிருந்தேன் அமேசான் பிளிப்கார்ட் ஆஃபர் வந்து அடுத்த ஆஃபர் எதுவும் இல்லை. OnePlus இருந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. LG கூட அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த OnePlusோட சேல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது OnePlusோட OnePlus Nord 4க்கு அவங்களோட பேஸ் வேரியன்ட் 8GB 128GB வேரியன்ட்க்கு ஐசிஐசியோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா 2000 டிஸ்கவுண்ட் இருக்குது. ஹையர் வேரியன்ட்ஸ் போறீங்க அப்படின்னா 3000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி OnePlusோட OnePlus Nord CE4 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி OnePlusோட OnePlus Open Nord 4 CE4 Lite போல நிறைய மொபைல்ஸ் ஆஃபர் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபரை பத்தி நான் ஸ்பெசிபிக்கா இந்த வீடியோல சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, OnePlus ஒரு ஆஃபரை கொண்டு வராங்க அப்படின்னா அது கூட ஒரு சில கூப்பன் ஆஃபர்ஸையும் எடுத்து வருவாங்க. ஸோ நீங்க OnePlus யூசர் அப்படி இல்ல OnePlusோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆஃபர்ல போயிட்டு OnePlus வெப்சைட்லயோ அல்லது ஏதாவது கூப்பன்ஸ் இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கிடைக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஐபோன்ல இருந்து பாத்துருவோமா. ஐபோன்ல இருந்து ஸ்லிம்மா ஒரு போன் வரப்போகுதாங்க. ஆமா, ஐபோன் அவங்களோட 17 சீரிஸ்ல ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே டிசைன் இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் லீக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஐபோன் அவங்களோட 17 சீரிஸ் டிசைனா முழுக்க ரீடிசைன் பண்ணி கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லீக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க எப்பவும் லான்ச் பண்ற வேரியன்ட்ஸோட புதுசா ஐபோன் 17 Air அப்படின்ற மாதிரி ஒரு வேரியன்ட் வருமா. இது இருக்கிறதுலே ஒரு சின்ன போனா ரொம்பவே ஸ்லிம்மான டிசைன்ல பார்க்கிறதுக்கு இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ஐபோன் மாதிரியான டைனமிக் ஐலாண்டோட இந்த ஐபோனை எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி லீக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்ததுன்னா நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்லிமான ஐபோன், குட்டியான ஐபோன் நிறைய பேர் எதிர்பார்க்கறது அதுதான். ஸோ வந்ததுன்னா பெட்டரா இருக்கும். ஸோ 17 சீரிஸோட அது லான்ச் ஆக வாய்ப்பு இருக்காங்க. அடுத்து இப்ப Xiaomiயோட HyperOS 2.0 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. Xiaomi அவங்களோட HyperOS ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களோட 2.0ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி இப்ப தெரிய வந்திருக்கு. நான் பார்த்து தான் சொல்ல போறேன். இதுல அவங்க எப்பவும் கொண்டு வர மாதிரி நியூ வால்பேப்பர் செட் வர போறாங்க. இது தவிர அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஐகானோட அனிமேஷன்ஸ் எல்லாமே மாத்தி அமைக்க போறாங்கன்றது தெரியுது. கேமராவை ரீடிசைன் பண்ண போறாங்களாம். இப்ப இருக்கிற கேமரா யூஐயை முழுக்க ரீடிசைன் பண்ண போறாங்களாம். இன்னொரு ஃபீச்சர் சூப்பரா இருக்குன்னு நான் பார்த்தது, இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹிடன் கேமராஸை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இது தவிர பர்சனலைஸ்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு மேம். அப்புறம் பேட்டரி எப்போ மாதிரி அதை ஆப்டிமைஸ் பண்றது பண்ணதான் போறாங்க. அது தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் நோட்டிபிகேஷன் கண்ட்ரோல் சென்டரை ரீமேப் பண்ண போறாங்க. இது எல்லாமே HyperOS 2.0 வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்து விவோல இருந்து விவோ T3 Pro வரப்போகுது அப்படின்ற மாதிரி லீக் வந்திருக்கு. அதுவும் இந்த மாசமே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் வந்திருக்குங்க. இதோட ஸ்பெக்ஸை பார்க்கும்போது ஒன்னும் இல்ல, இவ்வளவு நாள் ஐக்யூ வந்து ஐக்யூ Z9 Pro அப்படின்னு 2 மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்ப Z9S Z9S Pro அப்படின்னு 2 மாடல் லான்ச் பண்ண போறாங்க போல. அதனால இந்த Z9S Pro-வை தூக்கி அவங்க வந்து விவோ T3 Pro அப்படின்னு எடுத்து வர போறாங்க. இதனோட டிசைன் லீக் வந்துட்டு பாருங்க. அப்படியே T3 ஐக்யூவோட Z9 Pro எப்படி இருக்குன்னு பார்த்தோமோ அதுதான்
ஸ்பெக்ஸ்மே அதுதான் Snapdragon 7 Gen 3 ஃபுல் அண்ட் ஃபுல் கர்வ் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து iQOO Z9s S Pro ஓட ஃபுல் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் வேணுமா? ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நாளைக்கு அந்த வீடியோ மேக் பண்ணிடுவோம். அடுத்து ரெட்மி. இப்ப டேப்லெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபர்ஸ் நல்லா இருக்கு, பிரைசிங் நல்லா இருக்கு. ஸோ அதனால தானே என்னமோ ரெட்மில இருந்து ஒரு பிளாக்ஷிப் டேப்லெட்ஸ் எடுத்து வர போறாங்க. அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வர போறதுல வந்து அடுத்த வருஷம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் லீக்ஸ். அப்படி இருந்தா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மெயின் சேஞ்ச் நம்ம அதிகமா டேப்ல பார்க்காதது டிஸ்பிளே வந்து LCD தான் கொடுப்பாங்க, AMOLED கூட கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து OLED டிஸ்பிளேயோட எட்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ LCDக்கு OLED அப்படின்றது ஒரு நல்ல அப்கிரேட் தான். இது தவிர ஒரு பிளாக்ஷிப் ப்ராசரோட ஒரு நல்ல கேமரா செட்டப்போட எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்குங்க. ஸோ ரெட்மில இருந்து ஒரு பிளாக்ஷிப் டேப்லெட் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரெட்மியோட K80 ப்ரோலையும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து Xiaomi 16 Pro வந்து அக்டோபர்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் போயிட்டு இருக்கு. நவம்பருக்குள்ள லான்ச் ஆகலாம். ஸோ இது வந்து ஸ்னாப்டிராகனோட 8 Gen 4 இந்த ப்ராசரோட வருமா. அதே மாதிரி தான் ரெட்மியோட ரெட்மி K80 Pro ரெண்டு மொபைலுமே ஒன்னு வந்து 8 Gen 3 ஓடையும் ப்ரோ வெர்ஷன் Gen 4 ஓடையும் வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. இது தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மொபைலும் நம்ம பாக்குற அதே ஸ்பெக்ஸ் தான். ஒரு பிளாக்ஷிப் மொபைல் தான். OLED டிஸ்பிளே, 2K டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட், 50 MB கேமரா செட்டப், 5500 mAh பேட்டரி, 120 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். கண்ணை மூட்டு சொல்லலாம், எல்லா மொபைல் பிளாக்ஷிப் மொபைல் எல்லாமே இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மாறினா கர்வ் டிஸ்பிளேயா ஃபிளாட் டிஸ்பிளேயா இது மட்டும் தான் மாறுது. அந்த கேமரா கொடுத்துட்டு சென்சார் வேணா சேஞ்ச் ஆகுது. மற்றபடி அந்த MP கவுண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ரெட்மியோட ரெட்மி K80 Pro வரப்போகுது. லான்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் அல்லது 2025 ஆரம்பத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நோக்கியா ஓன் பண்ண பிராண்டான HMD அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சில போன்ஸ் 2 போன்ஸ் இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்த போனோட லீக்ஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி தான் இருக்க போகுது. பார்த்தோன்னே ஏதாவது பழைய போன் உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஞாபகம் நான் சொல்றேன். நோக்கியாவோட லூமியா அந்த மாடலோட டிசைன் இன்ஸ்பயர் பண்ணி இந்த டிசைன்ல எடுத்து வராங்க. இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல OLED 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேயோட Snapdragon 6 Gen 1 ப்ராசரோட மற்றபடி சொல்றதுக்கு என்ன இருக்கு, 50 MP 12 கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல ஒரு 8 அல்லது 16 MP கேமரா. இவங்க கொஞ்சம் வித்தியாசமா 4700 mAh பேட்டரி, 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வராங்களாம். எனக்கு என்னமோ டிசைன் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. வரட்டும் பார்க்கலாம். அவ்வளவுதாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததா? என்ன பிடிச்சிருந்தது? ஏதாவது பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல, எதுக்காக பிடிக்கல, என்ன சேஞ்ச் பண்ணுவோம்? உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அது சேனலோட growth ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்காக வீடியோ பண்றேன், பார்த்து பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவோட வந்து பார்க்குறேன்.